கொலோசருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனம். அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. யோசித்து பாருங்களேன், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது என்றால் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு துடிப்பும் இயேசுவுக்குள் நிலைத்து நிற்கிறது. அது மட்டுமல்ல, அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசைவுகளும் இயேசுவுக்குள் நிலைத்து நிற்கிறது என்று நான் தெரிந்து கொண்டால் நான் நாளைய தினத்தை குறித்து பயப்பட மாட்டேன். என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் கலங்க மாட்டேன். ஏன்? எனக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்து நிற்கிறது. எனக்கு எத்தனை பிள்ளைகள் பிறக்கும் என்றும், அந்த பிள்ளைகள் யார் ஆவார்கள் என்றும், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றும், என்னுடைய வயதான காலத்தில் நான் எப்படி இருப்பேன் என்றும் எல்லாம் கர்த்தர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படியே நான் வாழ்ந்தால் அவர் நினைத்த பிரகாரமாகவே என்னுடைய வாழ்க்கை இருக்கும். அந்த வார்த்தையை விட்டு விலகி போகும் பொழுதுதான் the power of the God that is at work will be not. அவருடைய வார்த்தையின்படி நடக்காமல் போவது ஏன் தெரியுமா? அவருடைய வல்லமை குறைந்தது என்பதனால் அல்ல, அவருடைய வார்த்தைக்கு நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்கவில்லை என்பதனாலே. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்குள் எல்லாம் நிலைத்து நிற்கிறது என்று கொலோசியருக்கு எழுதின நிருபத்தை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையும் அதிலே அவருக்குள்ளே நிலைத்து நிற்கிறது என்று நான் தெரிந்து அவருடைய கைகளில் என்னுடைய ஜீவனை, என்னுடைய ஜீவியத்தை ஒப்புக் கொடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. அதே கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அதற்கு முந்தின வசனம் இப்படி சொல்லுகிறது, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. என்னை குறித்து ஆண்டவர் பேசுகிறார், உங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் ஆண்டவருக்கென்று ஆண்டவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறீர்கள்.